Hi friends, welcome back to TamilBIM. TamilBIM-இல் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா ரீபாரோடைய வெயிட், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய வெயிட்டை எப்படி அதோட டயாவை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆச்சு, அந்த வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்படி உருவாச்சுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷெடியூல் தான். அதாவது ஒவ்வொரு டயாவ் பாருக்கும் என்ன வெயிட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காலமில் ரவுண்டு பார், செகண்ட் காலமில் ஸ்கொயர் பார். அதாவது 6 mm ரவுண்டாக இருந்தால் என்ன வெயிட் இருக்கும், அதே 6 mm ஸ்கொயராக இருந்தால் என்ன வெயிட் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 mm, 8 mm, 10 mm, 12 mm இந்த லிஸ்ட்டில் இருக்க டயா எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கொடுத்த ஸ்டீலோட டயாமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷெடியூல் நீங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், ஏதாவது வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது ஒரு புக்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி வெயிட்ஸை. ஸோ இப்படி 6 mm, 8 mm அந்த மாதிரி இல்லாமல் இதில் இல்லாத ஏதாவது ஒரு டயாமீட்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீல் பார் இருக்குது, அது வந்து ஒரு 5 mm டயாவில் இருக்குது, அதோட வெயிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 mm டயாவோட வெயிட் தான் இந்த ஷெடியூலில் இருக்குது உங்களுக்கு. இதுவே ஒரு 22 mm பார் இல்லை 23 mm பார், அப்ராக்சிமேட்டாக ஒரு டயாமீட்டரில் ஒரு பார் இருக்குது ரீபார். ஸோ அதோடைய வெயிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்றது இந்த வீடியோ நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த மாதிரி பார் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் எந்த மாதிரி டயாவாக இருந்தாலும் சரி அதோட வெயிட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1 மீட்டருக்கு அந்த பார் என்ன வெயிட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 1 மீட்டருக்குரிய வெயிட் நம்ம கிடைச்சிட்டாலே போதும். இப்போ அந்த பார் வந்து 1 மீட்டருக்கு 5 கிலோ இருக்குது அப்படின்னா, இதே 10 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 5 × 10, ஸோ 50 கிலோ நமக்கு அந்த பார் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார் வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கணுன்றத ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். W அந்த வெயிட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் அப்படின்னா டயாமீட்டர் ஸ்கொயர், டயா ஸ்கொயர் டிவைடட் பை 162. இதை கொடுத்தீங்க அப்படின்னா வர ஆன்சர் வந்து kg/மீட்டரில் கிடைக்கும். இப்போ அதாவது ஒரு 8 mm பார் இருக்குது அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்லைடில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm பாரோடைய வெயிட் கால்குலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ டயா ஸ்கொயர் அப்படின்றது 8 × 8 டிவைடட் பை 162 ஈக்குவல் டு 0.39 kg/மீட்டர். இப்போ அந்த ஷெடியூலில் செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 mm பார் 0.39 kgன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் டேபிளில். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த டி ஸ்கொயர் பை 162 இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை இதில் பார்க்கலாம். ஏன் டயா ஸ்கொயர் அப்படின்றது பாரோடைய டயாமீட்டர். ஓகே, அது கூட கொஞ்சம் சம்மந்தமாக இருக்குது. இந்த டிவைடட் பை 162ன்ற நம்பர் எதுக்காக வந்துச்சுன்றதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, இப்போது பொதுவாகவே எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ரீபார் மட்டும் இல்லை, எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதோடைய வால்யூம் இன்ட்டு அதோட யூனிட் வெயிட் கொடுத்தா மட்டும்தான் அதோட வெயிட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுபடி எப்படின்னா, இப்போ வால்யூம் அப்படின்றது உங்களுக்கு மீட்டர் கியூபில் கிடைக்கும், டென்சிட்டி அதாவது யூனிட் வெயிட் அப்படின்றது kg/மீட்டர் கியூபில் கிடைக்கும். அப்போ நீங்கள் வால்யூமையும் இந்த டென்சிட்டியும் மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் கியூபும் கேன்சல் ஆகி கேஜின்ற வெயிட் அதுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். அது இந்த ரீபார் மட்டும் இல்லை, எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் பார் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல், இதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பாருடைய ஃபார்முலா 5/4 × d ஸ்கொயர் அப்படின்றது ஒரு சர்க்கிளுடைய ஏரியா. டி அப்படின்றது டயாமீட்டர் ஸ்கொயர், 5/4ன்றது அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக்குரிய ஃபார்முலா. தென் இந்த 1000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 மீட்டரில் தான் 1000 mmன்னு நான் கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது mmல தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த டயாமீட்டர்ன்றதை பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம லென்த்தையும் mmல தான் எடுத்துக்கணும். அதனால் நான் 1000 1 மீட்டருக்கு 1000ன்னு கொடுத்துருக்கேன். தென் இந்த பக்கம் 7850 அப்படின்றது என்னென்னா ஸ்டீலுடைய யூனிட் வெயிட். இப்போ இரும்போடைய யூனிட் வெயிட் வந்து 7850. எதுக்காக கீழே 1003 தடவை மல்டிபிள் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த யூனிட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா kg/மீட்டர் கியூபில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 1 மீட்டர் நம்ம 1000 mm எடுத்துக்கிறோம். அப்போ மீட்டர் அடுக்கு 3ன்னு வரும்போது 1003 தடவை பெருக்கணும். ஸோ அப்படியே நமக்கு அது mmல கிடச்சிரும். அப்போது நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்த 3000ல் ஒரு 1000ம் இந்த லென்த்தோடைய 1000ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மீட்டர் இங்கே ஒரு 1 மீட்டருக்கு கேன்சல் ஆயிரும். தென் அடுத்த ஸ்லைடில் இந்த சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ காமிக்கிறேன். தென் இப்போ பையோடைய வேல்யூ, அந்த பையோடைய டெக்னாமெட்ரி வேல்யூ வந்து 3.142, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டி ஸ்கொயர் அப்படியே இருக்குது, டிவைட் பை 4 அப்படியே இருக்குது. தென் நீங்கள் ஒரு 1000 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3.142 டிவைட் பை 4 இதை சால்வ் பண்ணால் 0.785 டி ஸ்கொயர் அப்படி இங்கே வந்துடும். தென் 7850 டிவைட் பை 1000 × 1000 இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 0.00785 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா, அதாவது 0.785 × 0.00785 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0.0061622 × d ஸ்கொயர் இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, 0.0061622
இந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், 1/162.28 இப்படி கூட எழுதிக்கலாம். நீங்கள் கூட கால்குலேட்டரில் 1/162.28 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.006162 வந்துடும். ஸோ அதனால தான் இந்த வேல்யூக்கு பதிலாக, இந்த டெசிமல் வேல்யூக்கு பதிலாக இவங்க 1/162.28 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் d² into 1/162.28 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த வேல்யூவை 0.006162 இந்த வேல்யூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதைத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, d² into 1 d² அப்படியே வந்துடும். தென் 162.28 அப்படின்றத ரவுண்ட் அப் பண்ணி 162 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு டயாமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணி அதோட வெயிட்டை கண்டுபிடிச்சோன்னா வர ஆன்சர் kg/m கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த ரீபார் வெயிட்டை கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நம்புறேன். இந்த டெரிவேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.